கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த திறவுகோள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2 வாரமும் பார்த்தீங்கன்னா ஏதேன் அப்படின்ற தலைப்பின் கீழாக அநேக கேள்விகளும் அதற்கான பதில்களையும் தேவனுடைய கிருபையினால் நாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தோட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு சில காரியங்களை நாம் என்ன பண்ணலாம் தியானிக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாங்களா? பிரதர், நான் லாஸ்ட் வீக்கே வந்து ஏதேன் தோட்டத்தில் வெளியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிரதர். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் காயின் மேலே தேவன் வந்து ஒரு அடையாளம் போட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடையாளம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். அதை நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அது கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் பிரதர். ஓகே, இப்போது சகோதரர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இதற்கான பதிலை நம்ம என்ன பண்ணலான்னா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அப்போது இங்கே காயின் மேலே தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அடையாளம் போடுறாரு இல்லையா? இந்த அடையாளம் என்ன அப்படின்றது எங்கேயுமே வேதத்தில் என்ன பண்ண சொல்லப்படவே இல்லை. அப்போ இந்த அடையாளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசெல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்போ அதன் அடிப்படையில் உதாரணமாக நம்ம ஒரு கேரக்டர் எடுத்து பார்க்கணுன்னா மோசையை குறித்து பார்க்கும்போது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பப்படுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போது உன்னை போல ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த தீர்க்கதரிசி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்கே மோசே தேவனுடைய திட்டத்தில் யாரை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு பலி கொடுக்குறாரு இல்லையா? இப்போ ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துறாரு? அதுலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருமே தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. இதே மாதிரி காயின், ஆபேல், இந்த இருவரும் தேவனுடைய திட்டத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே என்ன சம்பவம் நடைபெற்றது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போது காயின் ஆபேலை கொலை பண்ணுறாரு இல்லையா? எதனால கொலை பண்ணுறாரு? பொறாமைனால பிரதர். பொறாமைனால என்ன பண்ணுறாருன்னா கொலை செய்கிறார். இந்த மாதிரி வேதாகமத்தில் தங்களுடைய சகோதரர்களை பொறாமையினால யாராவது கொலை செஞ்சுருக்காங்களா? அப்படி பார்க்கும்போது மத்திய 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இஸ்ரேல் மக்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதனால தெரியுமா கொண்டு போய் கொலை செஞ்சாங்க? அந்த வசனம் படிக்கும்போது பொறாமையினால கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கொண்டு போய் கொலை செய்யறதுக்காக நிப்பாட்டுறாங்க. அப்போது தேவனுடைய திட்டத்தில் காயின் யார் அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் அடையாளப்படுத்துறாரு. ஆபேல் யார் அடையாளப்படுத்துறாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண அடையாளப்படுத்துறாரு. அப்போ இந்த இடத்துல காயின் ஆபேலை கொண்டதற்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனைனா, நீ தேசம் எங்கும் என்ன பண்ணுவேன்னா அலைந்து திரிவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இஸ்ரேல் மக்களுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு தண்டனை கொடுத்திருப்பார். மத்திய 23ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா இந்த தண்டனையை காயினு கொடுத்தாரு இல்லையா? தண்டனை கொடுத்த பிறகு காயின் தன் ஜீவன் காக்கப்படுவதற்காக ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அப்போ அடையாளத்துக்கான நோக்கம் என்னன்னா ஜீவன் காக்கப்படணுன்றதுக்காக. இதே மாதிரி அப்போ இஸ்ரேல் மக்கள் இன்னி வரைக்குமே அவர்கள் உயிர் வாழ்றாங்க இல்லையா? ஜீவன் காக்கப்படுது இல்லையா? அப்போ இவர்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ இன்னொரு அடையாளம் என்ன, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன பண்ணுறாருன்னா தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு படிக்கும்போது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். அப்போ இந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக மட்டும்தான் இன்னி வரைக்கும் இஸ்ரேல் மக்களுடைய ஜீவன் என்ன பண்ணப்படுதுன்னா காக்கப்பட்டு வருது. இதுதான் அங்கே காயின் கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் பொருளில் இஸ்ரேல் மக்களுக்கு ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அங்கே காயினுடைய ஜீவன் காக்கப்படுவதற்காக அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. இனி இஸ்ரேல் மக்களுடைய ஜீவன் காக்கப்படுதுன்னா அதற்கான காரணம் என்ன, அடையாளம் என்னன்னா ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் தான். ஸோ புரிஞ்சு சார் பிரதர் பதில் உங்களுக்கு? தேங்க்ஸ் பிரதர். அது இப்போ புரிஞ்சிருச்சு பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயினோட அடையாளம் வந்து பைபிளில் வந்து அது நேரடியாக கொடுக்கப்படலை. ஆனால் வந்து அங்கே பொருளில் வந்து அவருக்கு வந்து ஜீவன் வந்து காக்கப்பட்டுச்சு அந்த அடையாளம் மூலமாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட ஜீவனும் வந்து ஆபிரகாமோட உடன்படிக்கையின்படி வந்து இப்போ பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே பிரதர். பிரதர், இதே மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட் பிரதர். என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டு போனனால தேவன் அவர்களை வந்து தோட்டத்திலேருந்து வெளியே துரத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காயின், ஆபேல்ங்கிற 2 பேர் பிறக்கிறாங்க. ஸோ வந்து இந்த காயின், ஆபேல் வந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்தப்போ பிறந்தாங்களா அல்லது ஏதேன் தோட்டத்துக்கு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பிறந்தாங்களா
அல்லது வேறு எங்கேயாவது பிறந்தாங்களா பிரதர்? இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது பிரதர், கொஞ்சம் வசனத்தோடு விளக்க முடியுமா? ஓகே, இப்போ சவால் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கேள்வி. நம்ம என்ன பண்ணோம்னா வசனத்தின் அடிப்படையில் அதுக்கான பதிலை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வசனம் சொல்கிறேன் பிரதர், அதை நல்லா நிதானமாக படிங்க. படிச்சுட்டு அதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள். பாருங்க, படிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இப்போ புரிஞ்சுட்டீங்களா பிரதர் அந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னு? ஆமாம் பிரதர், இந்த வசனத்தை பார்க்குறப்ப காயினும் ஆபேலும் ஏதேனில் தான் பிறந்திருக்காங்கன்னு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஸோ தோட்டத்தில் பிறக்கல, ஏதேனை விட்டு வெளியிலையும் எங்கேயும் பிறக்கல, ஏதேங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே பிரதர். பிரதர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர், அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் தர முடியுங்களா? இதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செஞ்சு கர்த்தர் மூலிமா அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்படுது. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை கொலை செய்யும், அதாவது காயினை யார் கொலை செய்தாலும் 7 பலி சுமரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7 பலி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுங்க பிரதர்? அது கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்ல முடியுங்களா? ஓகே, இப்போ சகோதரர்கிட்ட கேள்வி நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக பார்க்கலாம். அப்போது இந்த 7 பழி சுமரம் இருக்கு இல்லையா, இது நீங்கள் இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா 7 folds ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு என்ன பண்ணியிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போது என்னென்னா 7 மடங்கு தண்டனை அப்படின்றது. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு தண்டனை கொடுக்கப்படுது இல்லையா, இப்போ இதுக்கு முன்னதாகவே காயினுக்கு தேவன் தண்டனை கொடுத்துருந்தாரா? ஆமாம் பிரதர், கொடுத்துருக்காரு, போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ இதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணுறாருன்னா காயினுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இதற்கு பின்பும் யாராவது காயினை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா 7 மடங்காக கொடுக்கப்படும் அப்படின்றத அங்கே தேவன் என்ன பண்ணுறேன்னா சொல்ல வர்றாரு. இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் ஒருவரை தண்டித்த பிறகு இந்த தண்டிக்கக்கூடிய வேலை யாருதுன்னா தேவனுடைய வேலை, பழி வாங்குறது. இந்த ஒரு வேலையை நம்ம யாராவது எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய தண்டனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதாவது 7 மடங்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்றத என்ன பண்ண வர்றாருன்னா அந்த 7 மடங்கு 7 folds ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்றதுல நமக்கு சொல்ல வர்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போது ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். அப்போது நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவன் ஒரு தவறு செய்த மனிதனுக்கு கொடுக்க போகிற அந்த பனிஷ்மெண்ட்டை வேறு யாராவது ஒரு நபர் மனுஷர் அந்த தேவனுடைய வேலையை தன் கையில் எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 7 பலி சுமரும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது பிரதர். ஓகே பிரதர், தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன். இன்னொரு கேள்வி கூட எனக்கு இருக்குது பிரதர். இதே 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் லாமேக்கு சொல்கிற மாதிரியான ஒரு காரியம், தன் மனைவி இடத்துல போய் சொல்லுவார், நான் ஒரு மனிதனை கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயினோட இதை எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லுவார். அவங்களுக்கு எப்படி 7 பலி சுமந்ததோ என்னை கொள்ளுகிறவனுக்கு 77 பலி சுமரும் அப்படின்னு இருக்குது. அதுக்குரிய விளக்கம் ஏதான்னு சொல்ல முடியுங்களா பிரதர்? ஓகே பிரதர், இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதனால் சகோதரர் கேட்ட கேள்வியை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கான பதிலை நம்ம தியானிக்கலாம். சரி, இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாங்களா உங்களோட சந்தேகங்களை பதிவு செய்யலாம். தேவனுடைய கிருபையினால் அதுக்கான பதில்களும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திறவுகோல் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காயினை ஒரு தலைப்பாக எடுத்து நம்ம தியானிச்சிருந்தோம். இந்த வாரமும் நம்ம அதே தலைப்பை தான் தியானிக்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாங்களா பிரதர்? நம்ம இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் பிரதர். அதுக்கான பொருள் விளக்கம் பார்த்துட்டு இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். என்ன கேள்வின்னா, காயினுக்கு 7 பலி சுமரும் அப்படின்னு இருக்குது. அதே லாமேக்குக்கோ
77 பலி சுமரும் அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அதை வந்து 77 பலி சுமரும் அப்படின்றதுக்கான பொருள் விளக்கம் கொடுத்துட்டு நம்ம என்னன்றதை பார்க்கலாம் பிரதர். கண்டிப்பாக பிரதர். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு கேள்வி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வேதாகமத்தில் எத்தனை லாமேக் இருக்காங்கன்றதை நம்ம உறுதி செய்யணும். 2 லாமேக் வராங்க. ஒன்று வந்து நோவோட தகப்பனார், அவர் வந்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சேத்தோட தலைமுறையில் வர லாமேக். இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துலேருந்து கேட்டீங்க. இந்த லாமேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயனோட தலைமுறையில் வர லாமேக். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு படிச்சிங்கன்னா, அவர் ஒரு 2 கொலை பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சிங்கன்னா இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார்னா 2 கொலை செஞ்சுருப்பார். அந்த கொலையை நியாயப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ என்னென்னா, இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணுறார். என்னன்னு சொல்கிறாருன்னா, காயனுக்கு 7 பழி சுமருமானால் லாமேக்குக்கு 77 பழி சுமரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தேவனோட திட்டத்தில் பழி வாங்கிறது அப்படின்னு வரும்போது அது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனோட வேலை. இந்த இடத்துல லாமேக் என்ன பண்ணுறாருனா தேவனோட ஸ்தானத்தில் போயிட்டு காயனுக்கு தேவன் சொன்ன ஒரு விஷயத்த இவர் என்ன பண்ணுறாருனா தனக்கு தானே இவர் சொல்லிக்கிறார். அதனால தான் இங்கே பார்க்குறோம், இவர் இந்த சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன வார்த்தை இல்லை. இவரவே என்ன பண்ணுறாருனா தேவன் சொன்ன விஷயத்துலேருந்து எடுத்து 77 பழி சுமரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல லாமேக் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறான காரியம்ன்றது தான் பார்க்குறோம். இப்போ நம்ம கடந்த வாரம் காயனை யாரோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம். அதுக்கு பலவிதமான எக்ஸாம்பிள்ஸும் சகோதரர் கொடுத்துருந்தார். இப்போது லாமேக்கும் எந்த ஒரு தலைமுறையில் தான் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயனோட தலைமுறையில் தான் வராரு. இந்த இடத்துல லாமேக் யார் அடையாளப்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் இஸ்ரேல் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துவாங்க. எப்படி பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தாங்கள் செய்வது எல்லாமே நியாயப்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க, செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா இஸ்ரேல் ஜனங்கள் லாமேக்கோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். இப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே தேவனுடைய நீதி அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா முழுமையாக அதுக்கு அர்ப்பணிக்கணும். அதை விட்டு நம்மளோட சுயநியாயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எங்கேயுமே முன்னிக்க வைக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஒரு விளக்கமாக இருக்குது பிரதர். தேங்க்ஸ் பிரதர். நல்ல விளக்கம், நல்ல எனக்கும் ஒரு புரிதலுக்குள்ளே இது கொண்டு வந்தது. ஸோ எப்படின்னா தேவனுடைய காரியத்தை நாம் வந்து கையில் எடுத்து செய்யக்கூடாது, அது ரொம்ப ஒரு கெட்டதாக நம்மளுக்கு வந்து முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ தேவனுடைய காரியம் தேவனுக்கும், மனுஷனுடைய காரியம் வந்து தேவனை ஒத்து தான் இருக்கணும் ஒழிய அவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளேயோ எந்த ஒரு காரியத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. ஸோ அவருடைய நீதி அவரால் மட்டும்தான் செய்ய முடியும், நாம் அதை கையில் எடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரியுது பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு ஒரு டவுட் இருக்குது பிரதர். கேளுங்க பிரதர். பிரதர், இங்கே ஆபேலும் காயினும் அவர்களும் 2 பேருமே பலி செலுத்த போகிறாங்க. ஏன் ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய பலியை ஏன் அங்கீகரிக்கலை? இதை குறித்து ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா பிரதர்? கண்டிப்பாக பிரதர். இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி தான். நம்ம நல்லா வேதத்தை படிக்கும்போது ஆபேல் என்ன பலியை செலுத்தினார் அப்படின்னு படிக்கலாம் பாருங்களேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். இந்த இடத்துல ஆபேல் என்ன பண்ணுறாருனா தன் மந்தையில் தலைமையானதை தான் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து காணிக்க பலி செலுத்துறாரு. இப்போ ஆபேலுக்கு எங்கே இந்த நாலேஜ் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆதாம் ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, காயன் ஆபேலுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. எதையும் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னா, தேவன் அவங்க தவறு செஞ்சிட்ட உடனே ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலுடைய தான் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு நாலேஜ் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆபேல் கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வசனம் படிக்கும்போது தேவன் ஆபேலையும் அவர் காணிக்கையும் அங்கீகரித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது முதல்ல தேவன் யார் அங்கீகரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபேலை அங்கீகரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அவர் பலியுமே அங்கீகரிக்கிறார். அப்போது எப்படி வந்து தேவனோட பார்வையில் ஆபேலோட பலி மேன்மையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் ஒரு வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆபேலோட பலியில் விசுவாசம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது. இதே விஷயத்தை நம்ம இங்கிலீஷில் படிக்கும்போது பை ஃபெய்த்
ஆபேல் ஆஃபர் டு காட் அ மோர் அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ். அப்படின்னா தேவனுக்கு எந்த ஒரு பலி பிரியமான ஒரு பலி அப்படின்ற நாலேஜ் யார்கிட்ட இருந்ததுன்னா ஆபேல் கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தோட ஒரு கிரியை செஞ்சதுனால அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம செய்கிற பலி எதன் அடிப்படையில் இருக்கணும்னா தேவனுக்கு எது பிரியமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நம்ம பலி செலுத்தணுமே தவிர என்னால் இந்த ஒரு விஷயம் முடியுது அதனால் நான் பலி செலுத்துகிறேன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம பலி செலுத்தக்கூடாது. அப்படி தேவன் எது பிரியப்பட்டு கேட்குறாரோ அதை பலி செலுத்தும் போது மட்டும்தான் தேவன் நம்மளோட பலி அங்கீகரிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பிரதர். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்குது பிரதர். நன்றி பிரதர். நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நீங்கள் சொன்ன விஷயத்தை வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா ஆபேல் தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால அவரால் தேவனுக்கு பிரியமான பலியை வந்து செலுத்த முடிஞ்சது. இது நம்மளுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாக இருந்ததுன்னா நம்மளாலையும் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்த முடியும் என்ற ஒரு விஷயம் நீங்கள் சொன்னோம்னா புரிஞ்சுது பிரதர். நன்றி பிரதர். ஓகே பிரதர், தேங்க்யூ. நன்றி. எனக்கு ஒரு இதில் சந்தேகம் இருக்குங்க பிரதர். கேளுங்க பிரதர். ஆதாம் தன்னோட 130வது வயசில் தான் சேத் பிறக்கிறாரு. அதற்கு முன்னாடி காயினோட வம்ச வரலாறு இருக்குது. அந்த இடத்துல அவர் ஃபஸ்ட்டு பட்டணத்தை கட்டுறாரு. அதுக்கடுத்து மந்தையை உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி உருவாகுது, கனிம வளங்கள் வளர்ச்சி இருக்குது, அதுக்கடுத்து கலாச்சார வளர்ச்சி இருக்குது. ஸோ இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கிறப்ப சாத்தான் வந்து என்ன மாதிரி கிரியை செஞ்சுருக்கான்ற அங்கே எதுவுமே சொல்லப்படாத மாதிரி இருக்குது. அதை எப்படி பதில் புரிஞ்சுக்கிறது? நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ தேவனோட குணலட்சணத்தில் எது ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருக்குது? அன்பு தான் பிரதர். அன்பு தான். நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். அதே மாதிரி யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு படிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணம் அன்புன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சாத்தானை பற்றி நம்ம படிக்கும்போது யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல மனுஷ கொலைபாதகன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆதியாகமத்தில் அவன் செஞ்ச காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணுறான்னா தனது சொந்த சகோதரனே காயனை கொலை செய்ய தூண்டுறான். அது மட்டும் இல்லாமல் லாமேக்கோட விஷயத்தில் பார்க்கும்போதும் லாமேக்கோ என்ன பண்ணுறாருன்னா 2 கொலை செய்கிறார். அப்போது இந்த இடத்துல சாத்தானோட கிரியை பார்த்தீங்களா எப்படி மறைமுகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல தன் சொந்த சகோதரனே கொலை செய்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுறான்? காயனை தூண்டுறான். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா தேவனோட திட்டம் எல்லா மனுஷருக்கும் நித்திய ஜீவன் தரணும் தான் தேவனோட திட்டம். அப்போ சாத்தான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தேவனோட திட்டத்துக்கு விரோதமாக தான் செய்கை செஞ்சிட்ருக்கான். எப்படி அப்படின்னா இப்போ காயன் பொறாமை நிமித்தமாக ஆபேலை கொலை பண்ணுறாரு. அப்போ கொலைன்றதே பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சல் நிமித்தமாக தான் வருது. அப்போ இது அன்புக்கு விரோதமான ஒரு கேரக்டர்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா சாத்தானோட வேலை எல்லாமே மறைமுகமாக தான் இருக்கும். அதை நம்ம எதன் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அப்போ தான் நம்ம சாத்தானை எதிர்த்து போராட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஒரு பதிலாக இருக்குது பிரதர். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதுங்க பிரதர். இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சாத்தானுடைய கிரியைகள் எப்படி மறைமுகமாக இங்கே வெளிப்பட்டிருக்கோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து சாத்தான் மறைமுகமாக நமக்கு வந்து கிரியை செய்யறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். ஓகே பிரதர். பிரதர் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. கேளுங்க பிரதர். பிரதர் இந்த திறவுகோல் நிகழ்ச்சியில் நம்ம 4 அதிகாரம் பார்த்துருக்கோம். ஆதியாகமத்தில் பார்த்த 4 அதிகாரத்துலேயும் யாருடைய வயசும் வந்து குறிப்பிடப்படலை. 5ஆம் அதிகாரத்தில் தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதாம் 130 வயதான போது சேத்தை பெற்றான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க பிரதர். அப்புறம் ஆதாம் உயிரிழந்த நாட்கள் 930 வருஷம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வயசெல்லாம் இதில் ஏதாவது தேவனுடைய ரகசியங்கள் ஏதாவது இருக்கா பிரதர்? கண்டிப்பாக பிரதர். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறத்தக்க ரகசியங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நேரம் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த வாரம் நம்ம இதை பற்றி இன்னும் நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்குமே ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய
சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து இந்த ஒரு காணொளியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியங்களை, திட்டங்களை நாம் பார்த்துட்ருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா நிறைவேறும் நீதியின் 10வது பாகத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். ஸோ கடந்த பாகம் 9ஆம் பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த முதலாம் உலகம் எங்கே தொடங்கி எந்த காலப்பகுதி வரைக்கும் வரணுன்றதை குறித்து சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த முதலாம் உலகத்தின் காலப்பகுதியில் நடந்த சில நிகழ்வுகள் என்னன்றதை நம்ம பார்த்தோம். முதலாம் உலகத்தை ஏன் அழித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ முதலாம் உலகம் தொடங்கின காலப்பகுதி 3958 BCயில் முதலாம் உலகம் தொடங்கிச்சு. அப்படின்னா ஆதாம் படைக்கப்பட்டது இந்த வருஷத்துல தான். ஸோ இதுக்கான ஆதாரங்கள் நம்மளுடைய வேதத்துக்குள்ள இருக்குது. பின்னாடி இது குறித்து ஒரு பெரிய பாடம் வரும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்குறோம். அப்போது ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து ஆதாமுடைய மீறல்கள், பாவங்கள், நோவா வந்தது, நோவாவுடைய காலத்து ஜனங்கள் பாவத்துக்குள்ள போனது, ஆண்டவர் நோவா கூப்பிட்டு கட்டளை கொடுத்தது, பேலை உண்டு பண்ணது, அதுக்கப்புறமா வெள்ளம் இந்த உலகத்தை அழித்து மறுபடியுமாக ஒரு புதிய தொடக்கம் வரக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் சொல்லி பார்க்கும்போது 1656 வருடங்கள். அப்போ இங்க என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2302 BC. அப்போ இந்த காலப்பகுதியில் என்ன பண்ண போறோம்னா 2ஆம் உலகம், அதாவது 2ஆம் பாகம், ஒரே ஒரு உலகம் வச்சிருக்காரு. அதுல முதலாம் பாகம் பார்த்தோம், இப்போ 2ஆம் பாகம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ 2ஆம் பாகத்தை எங்கே தொடங்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2302 BCயில் தொடங்குறாரு. அதை எப்படி யாரை வச்சு தொடங்குறான்னு சொல்லி கவனிக்கும் போது நோவாவும் நோவாவுடைய ஃபேமிலி, அப்புறமா உள்ளே போன சில மிருகங்கள், அவங்கள வச்சு என்ன பண்ணுறாருன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உலகத்தை அவர் ஏன் அழித்தார் என்பதை நாம் பார்த்தோம். காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே பாவம் பெருகினது காரணம் அல்ல, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி வர முடியாத அளவுக்கு அந்த சந்ததி மாறினால மட்டும்தான் அழிச்சார்ன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்போ ஒரு சந்ததி உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திட்டமாக இருக்கும்போது அந்த சந்ததியை ஆதாம் மூலமாக தான் வெளியே வரணுன்றது ஆண்டோட திட்டமாக இருக்கும்போது இங்கே ஆதாம் இருக்காரு, ஆதாமோட ஜென்ரேஷன்ஸ் இருக்கிறாங்க, இங்கே இந்த தேவதூதர்கள் வந்துட்டாங்க. மனுஷகுமாரத்திகளோட கூடுனதுனால இந்த ஜென்ரேஷன் என்ன ஆச்சுன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த ஸ்திரீகளுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் இந்த தேவதூதர்கள் மூலமாக பிறந்ததுனால தான் இந்த ஜென்ரேஷன் மாற ஆரம்பிச்சது. அப்போது ஒரு கலப்பின சந்ததி வந்ததுனால அவர் முதலாம் உலகத்தை என்ன பண்ணார்னா அழிச்சிட்டார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா இப்போ 2ஆம் உலகம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல சிறு குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு பூமி தான், இது அகில உலகம் அறிந்த விஷயம். ஒரே ஒரு பூமி தான். அந்த பூமியில் மனிதன் வாழக்கூடிய காலப்பகுதி என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரோ அன்னையிலேருந்து நம்ம அதை முழுமையான உலகம் சொல்லி கூப்பிட முடியும். அப்போது அந்த முதலாம் உலகன்றது முதலாம் காலப்பகுதி, 2ஆம் உலகம்ன்றது 2ஆம் காலப்பகுதி, 3ஆம் உலகம்ன்றது 3ஆவது காலப்பகுதி. ஸோ முதலாம் உலகம் முதலாம் காலப்பகுதி குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ 2ஆம் உலகம் 2ஆம் காலப்பகுதியில் நடந்த சில சம்பவங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய ரட்சிப்புக்குரிய காரியங்கள். அப்போ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படி தானே. அப்போ முதலாம் உலகத்தில் தேவ பக்தியுள்ள சந்ததி வரல, ஒரு கலப்பின சந்ததி வந்ததுனால அழிச்சிட்டார். அப்போ ஆண்டோடைய திட்டம் என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதை பேஸ் பண்ணி 2ஆம் உலகத்துக்கு என்ன பண்ண போறோம்னா கடந்து போக போகிறோம். அப்போ 2ஆம் உலகத்துக்குரிய வசனம் எங்கே இருக்குன்றதை என்ன பண்ணான்னா படிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா, இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் சொல்லி அந்த வசனத்தில் பேசப்படுது. அப்ப 5-6 வசனங்கள் படிக்கும்போது அப்பொழுது இந்த உலகத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ஓவர்லுக் நம்ம பண்ணி பார்த்தோம். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி அவர் பேசியிருக்கார் இல்லையா. அப்போ இப்போ இருக்கக்கூடிய உலகம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நோவா முதற்கொண்டு அவருடைய ஃபேமிலி முதற்கொண்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நோவா கிட்டையும் அவர் சொல்றார். பாருங்க, படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம்
9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பாத்தீங்களா, நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள்ன்றதா நோவா கிட்ட சொன்ன காரியங்கள். இதே காரியத்தை தான் ஆதாம்கிட்டே சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஓகே, அப்போ முதலாம் உலகத்துல ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரோ அதே காரியங்கள் தான் 2ஆம் உலகத்திலையும் நோவா கிட்ட சொல்லப்பட்டுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணா, பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்றதான் அவனோட விருப்பமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் பழுகி பெருகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஜனத்தின் மத்தியிலிருந்து தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி வெளியே வரணுன்றதா ஆண்டோட திட்டம் சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்படி காலங்கள் இருக்கும்போது நோவாக்கு வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துருச்சு. என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அவர் முதலாம் உலகத்திலே திராட்சை ரசம் என்ன பண்ணியிருப்பார்னா நல்லா வந்து குடிச்சிருந்திருப்பார்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போது 2ஆம் உலகத்தின் காலப்பகுதியில் உள்ளே வந்தவொன்னு கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து திராட்சை ரசம் குடித்தார். ஆனால் சூழ்நிலைகள் மாறிச்சுன்றது நோவாவால் உணர முடியல. என்ன சூழ்நிலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆதியாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பாத்தீங்களா, சோ முதலாம் உலகத்தை அவர் வெள்ளத்தினால் அழிச்சதுனால மேல இருந்த தண்ணி, இந்த பூமியிலிருந்து தண்ணி எல்லா தண்ணினா ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வெளியே வர ஆரம்பிச்சதுனால பருவ காலங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசனல் சேஞ்சஸ் வந்தது, பருவ காலங்கள் மாறினது யாருக்கு தெரியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நோவாவால் உணர முடியல. உணர முடியாதனால அதனுடைய பாதிப்புகள் நோவாக்கு தெரியல. அதோடைய பாதிப்புகள் நோவாக்கு தெரியலன்றதுக்கு தான் இப்போ நம்ம வசனம் படித்து உள்ளே போக போகிறோம். சரிங்களா, பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நோவா பயிரிடுறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்புடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. ஓகே, அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் உலகத்தினுடைய துவக்கத்தில் நோவா வந்து என்ன வேலை செய்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலத்தை நல்லா பண்படுத்தினார். ஒரு திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணார்னா அவர் நாட்டினார். சில காலங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கனிகளை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் புசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருந்த அந்த சுய நினைவுகள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவர்கிட்ட மாற ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அவர் வெறி கொண்டு படுத்திருக்கும் போது இதுதான் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு. ஸோ இந்த பாதிப்பை அவரால் என்ன பண்ண முடியலன்னா உணர முடியல. காரணம் என்ன, பருவகால மாற்றங்கள் வந்திருக்குன்றதை அவரால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா திராட்சை ரசம் குடிச்ச உடனே அவர் வெறி கொண்டு படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய 3 முக்கியமான குமாரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சேம் காம் யாஃபேத் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு மகன் வந்து என்ன பண்ணுறாருன்னா தகப்பனுடைய நிர்வாணத்தை வந்து அங்கே கவனிக்க ஆரம்பிச்சிடாரு. அது யாரும் சரி பார்க்குறோம். ஸோ காம் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ காம் வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே மற்ற சகோதரர்களுக்கு வந்து அறிவிக்கிறாரு. அறிவித்த உடனே அவங்க வந்து ஒரு போர்வையை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போட்டு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை வந்து அங்கே மூடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நோவா வந்து கொஞ்சம் தெளிவாகி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ சபிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ சபிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமையை அவர் மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய 3 குமாரில் கூப்பிட்டு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, மறுபடியும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க 22ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். பாத்தீங்களா, இந்த இடத்துல நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்றவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆக்சுவலா அவருடைய மகனுடைய பேர் பார்த்தீங்கன்னா காம். ஆனா இங்க யாரை சபிச்சார்? அவரு கானான் என்ன பண்றாருன்னா சபிக்கிறார்.
இப்போ நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, சேம், காம், யாஃபேத் இருக்காங்க இல்லையா. அப்போ காம் தான் பார்த்தீங்கன்னா நிர்வாணத்தை பார்த்தது. ஆனால் அவர் யாரை வந்து சபிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம தான் சபிக்கிறாரு. ஆனால் என்ன பேர் சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கானான்னு சொல்லி அங்கே பேரை கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ இதில் ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்குது, அவர் ஏன் அந்த கானான்ற பேரை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் இந்த கானான்னு சொல்லி கவனிக்கும் போது அவர் வந்து காமுடைய பிள்ளை தான். பாருங்க 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். பாத்தீங்களா, கானான் என்பவர்கள். அப்போ கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது வந்து ஒரு பொருளை வந்து நம்முடைய ஆண்டவர் வந்து கட்டாயம் வச்சிருப்பார். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டங்களை அவருடைய சத்தியங்களை உள்ள வச்சிருக்கான்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அப்போ கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து அவருடைய நினைவுகளில் அவருடைய சிந்தனைக்குள்ள சில ஒழுங்குகள் என்ன பண்ணிக்காருன்னா கடைபிடிக்கணும். யாருன்னா ஜனங்கள் கடைபிடிக்கணுன்றதுல அவர் தெளிவாக இருக்கார். அந்த சிந்தனைகள்ல அந்த ஒழுங்குகளை பார்த்தீங்கன்னா அவர் ஆதாமுடைய காலப்பகுதியிலேருந்தே சொல்லிட்டு வர்றார். இப்படி சொல்லப்பட்ட காரியங்களை தான் பின்னாடி காலத்தில் என்ன பண்ணாருன்னா பிரமாணங்களா, அதாவது நியாய பிரமாணமா எழுதி கொடுத்தார். அப்போ அவருடைய நினைவுகள் இருந்த காரியங்களை ஆதாமுடைய காலப்பகுதியில் இருந்தே சொல்லிட்டே வராரு. அதை சட்டங்களா கொடுத்து தான் சரி பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்தின் காலப்பகுதியில் கொடுத்துட்டார். இப்போ பாருங்க, இந்த காம் வந்து தகப்படி நிர்வாணத்தை பார்த்தார் இல்லையா. அப்போ தகப்படி நிர்வாணத்தை பார்க்கக்கூடாதுன்றத தேவன் சட்டமாக வச்சிருக்கார். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிறுவனமாக்கலாகாது, அவள் உன் தாயானவள், அவளை நிறுவனமாக்காதே, உன் தகப்பனுடைய மனைவியை நிறுவனமாக்கலாகாது. பாத்தீங்களா, சோ உன் தகப்பன் தாய் என்ன பண்ணக்கூடாதுன்னா நிர்வாணமாக்க கூடாதுன்றது தேவனுடைய ஒரு பிரமாணமாக இருக்கின்றது சொல்ல வர்றார் நம்ம கிட்ட. அப்போ தேவனுடைய பிரமாணங்களை மீறும் போது நமக்கு என்ன வந்துருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பாவம் வந்துடுது, பாவம் மிகுதியாக இருந்தாலும் அக்கிரமம் வந்துடுதுன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ ஒரு வேளை தகப்பன் வந்து ஒரு அக்கிரமம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பழியை வந்து தேவன் யார்கிட்ட கேட்பாரு? நல்லா கவனிச்சுங்க, இதான் முக்கியமான இந்த விளக்கம் இந்த இடத்துல. ஒரு தகப்பன் வந்து ஒரு பாவம் பண்ணிட்டாருன்னா, ஒரு அக்கிரமம் பண்ணிட்டாருன்னா அந்த பாவத்தை வந்து அவர் யார்கிட்ட கேட்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பார்த்தீங்களா, இன்னொரு வசனம் படிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாக கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். பாத்தீங்களா, அப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய டைரக்டான பதில் இதுதான். அப்ப ஏன் வந்து அந்த இடத்துல வந்து காம் பாவம் பண்ணும்போது காம சபிக்கிறாரு, ஆனால் பேர் வந்து கானான் யூஸ் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காமுடைய பாவங்கள் அவங்களுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் போகுன்றதா நம்முடைய ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டோடைய ஒரு இம்பேக்ட், ஒரு வீரியன்றது சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா 3 பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24 படிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். பாத்தீங்களா, கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டார்னா அங்க காம் கிட்ட சொல்லிட்டார். தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ சேமுக்கும் அதே மாதிரி வந்து சொல்றார். அதே மாதிரினா சேமிக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் மாதிரி பிளெஸிங்ஸாக வெளியே கொண்டு வராரு, ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வராரு. அப்போ என்ன சொல்றாருன்னா சேமுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான், யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். பாத்தீங்களா, யாஃபேத் கிட்ட வந்துட்டார். யாஃபேத்தை நான் விருத்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லி இங்க பிளெஸிங்கா வெளியே கொண்டு வந்துட்டார். அப்ப காம கிட்ட சொல்லும் போது அது வந்து சாபமாகவும், சேம்கிட்ட சொல்லும் போதும் யாஃபேத்தை சொல்லும் போதும் அது ஆசீர்வாதமாகவும் இங்கே நோவாவுடைய வந்து ஒரு தீர்ப்பு வந்து வெளியே வந்ததை நம்ம கவனிக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அப்போ இவங்களுடைய காலப்பகுதியில் தான் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நல்லா பழுகி பெருக ஆரம்பிச்சாங்க. பாருங்க, அதிலே வந்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மூவரும் நோவாவின் குமாரர், இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். பாத்தீங்களா? அதே மாதிரி ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. சோ இவங்களுடைய ஜாதிகளுடைய தொடக்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பூமி வந்து பகுக்கப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரான்றதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதன் அடிப்படையில் நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த 3 முக்கியமான பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா நோவாக்கு, சேம், காம், யாஃபேத் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்து வந்த சந்ததிகள் யார் உலகத்துக்குள்ள? இந்த 3 பேர்ட்டு வந்த அந்த சந்ததிகள் ஜென்ரேஷன்ஸ் யாரு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரீசனபிளாக இருக்குன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம் அல்லது ஆசீர்வாதம் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ காம் அவருக்கு என்ன சொன்னார்? காம் வந்து சபிக்கப்பட்டவன், அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். சேமை குறித்து சொல்லும்போது சேமுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். யாஃபேத்தை குறித்து சொல்லும் போது யாஃபேத்தை நான் விருத்தியாக்குவேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமோ அல்லது சாபமோ. அப்போ இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்காங்கன்றத சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ரொம்ப ரீசனபிளான பாயிண்ட், அது ரொம்ப ரீசனபிளான பாயிண்ட்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா இந்த காமோடைய சந்ததி யார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அது வந்து காம் அடிமையாக இருப்பான், சபிக்கப்பட்டவன் சொல்லும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்கன்றதை கவனிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா யாஃபேத். யாஃபேத்தை நான் விருத்தியாக்குவேன், அப்புறம் நல்லா டெவலப் ஆகிடுவாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யாஃபேத்தோட சந்ததி யாருன்னு சொல்லி கவனிக்கும் போது அவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்றத சொல்லிக்காங்கன்றத கவனிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது முக்கியமான ஒரு மகன் இருக்கார். யாருன்னு சொல்லி பார்க்குறோம்? சேம். அப்போ சேமுக்கு என்ன கொடுத்தார் ஆசீர்வாதம்? அவர் சேமுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படின்னா நம்ம ஏன் சேமை வந்து 3வதா பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய திட்டம் இருக்கு இல்லையா? என்ன திட்டம்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி அவருக்கு வேணும். அப்போ இந்த ஜென்ரேஷன் நல்லா பழகி பெருகும் போது தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த 3 பேர் தான் கொண்டு வரணும் வெளியில. யார்கிட்ட கொண்டு வரலான்னு சொல்லி கொஞ்சம் சிந்தனையை உள்ள கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம் வந்து சபிக்கப்பட்டவன் அடிமையா இருப்பான், யாஃபேத் எல்லாம் விருத்தியாக்கிடுவேன். அப்போ சேமுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும், என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் தான் ஒரு தேவ பக்தி உள்ள சந்தையை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு அடையாளத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம காமிச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 பேர் எடுக்கிறோம் கையில், அதில் சேமுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது சேம் கிட்ட இருந்தா அந்த தேவ பக்தியில சந்ததி வரதுக்கான வாய்ப்புகளை நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படின்னா இந்த சேமுடைய வம்சாவளியில் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சேமுடைய ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஒரு ஜனங்களா இருக்காங்கன்றதை சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்முடைய இந்தியா கூட பார்த்தீங்கன்னா யாருடைய வம்சவழி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கலப்பின சந்ததி. அவங்க வந்து காம் அப்புறம் சேம், அப்போ அடிமையாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் பக்தியாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதில் வந்து ஆராய்ச்சியாளர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ரீசனபிள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட திட்டம் என்ன ஆயிடுச்சு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிளான் என்ன? ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும் இல்லையா? அப்ப அதை அந்த சந்ததியை எங்கேருந்து எடுக்கலான்றதுக்கு நமக்கு டைரக்டா பதில் கொடுத்துட்டாரு. சேம் கிட்ட இருந்து எடுக்க முடியும்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப சேம் கிட்ட இருந்து எடுக்கும்போது சேமுடைய வம்சவழி தான் யாருன்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேலுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹீரோவே அந்த வம்சவழியில் வந்தவர் தான். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமுடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாலாம் வந்து அவருடைய வம்சவழிலாம்
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. யோசுவால 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாக தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது பாத்தீங்களா, அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். பாத்தீங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நதிக்கு அப்புறத்தில் குடியிருக்கும் போது வேற தேவர்களை சேவித்தார்கள். அப்ப வேற தேவர்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கட்டாயமா உண்மையான ஆண்டவரை தவிர வேற கடவுளை, ஒரு புரஜாதி கடவுளை என்ன பண்ணிருக்கணும்னா அவங்க சேவிச்சிருக்கணுன்றதை இங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்படின்னா ஆபிரகாமுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு தேவ பக்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை காமிக்குது. அப்ப இந்த கண்டிஷன் தான் ஆபிரகாமுடைய பேக்ரவுண்ட் கண்டிஷன். இப்படி இருக்கும்போது ஆபிரகாமுடைய இருப்பிடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊர்னு சொல்லக்கூடிய ஒரு கல்தேயர் தேசம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா ஆபிரகாம் செலக்ட் பண்றதுக்காக நம்முடைய ஆண்டவர் கூப்பிட்டார் இல்லையா. அப்ப தேராகுடைய மகன் தான் ஆபிரகாம். அப்ப தேராகுடைய 130வது வயசுல ஆபிரகாம் பிறக்கிறாரு. ஆபிரகாம் பிறக்கும் போது எங்க இருந்து ஆபிரகாம் கூப்பிட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, மெசபட்டோமியா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவர், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. பாத்தீங்களா, அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா கட்டாயமா வந்து அவர் இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலைகள் தான் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெசபட்டோமியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா பிட்வீன் டூ ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். மெசபட்டோமியானா பிட்வீன் டூ ரிவர்ஸ், ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட இடம் சொல்லி அர்த்தம் இல்லையா. அப்போ ரெண்டு நதிகள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து யூப்ரட்டிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைக்ரிஸ். இந்த ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட இடம் தான் பார்த்தீங்கன்னா மெசபட்டோமியான்றதை நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த இடங்கள், அந்த சூழ்நிலைகள் அந்த காலப்பகுதியில் தேராகும் சரி ஆபிரகாமும் சரி நல்ல ஒரு செழிப்பான சூழ்நிலைகள் தான் இருந்திருக்காங்கன்றதை நம்ம சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் தான் ஆபிரகாம நம்முடைய ஆண்டவர் வந்து கூப்பிட்டார் இல்லையா. அப்படி கூப்பிட்டு ஆண்டோட திட்டத்துக்குள்ள ஆபிரகாம் கால் வச்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏறக்குறைய 75 வயசுன்றது என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டோட திட்டத்துக்குள்ள ஆபிரகாம் கால் வச்சு வாழ்க்கையை தொடங்கும் போது அவருக்கு 75 வயசுன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. அது எந்த வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டோட திட்டத்தில் கால் வச்சு வாழ்க்கையை தொடங்கும் போது அது எந்த வருஷம் சொல்லி கவனிக்கும் போது 1875 BC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வருஷம் வரும் 1875 BCயில் ஆபிரகாம் வந்து தன்னோட வாழ்க்கையின் பிரயாணத்தை என்ன பண்ணுறாருன்னா தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு வயசு வந்து 75 வயசு அவருக்கு. ஸோ இப்படிப்பட்ட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் நம்முடைய வேதாந்தத்துக்குள்ள தான் நம்முடைய ஆண்டவர் துல்லியமாக எழுதி வச்சிருக்கிறார். அதை குறித்து ஒரு பாடம் வரும்போது நம்ம அதில் கவனிக்கலாம். சரிங்களா? அப்போது ஆபிரகாம நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா ஆபிரகாம் வந்து எப்படி விசுவாசத்தின் தந்தைன்றது நமக்கு இன்னும் புரியணும், இன்னும் அதிகமாக தெரியணும். அப்போது ஆபிரகாம் இருந்த இடத்துல ரொம்ப செழிப்பாக இருந்தார். சகல வசதி வாய்ப்புகளோட ஆபிரகாம் இருந்தார். அப்படி இருக்கும்போது உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தாரையும் விட்டுட்டு வான்னு சொல்லும்போது ஆண்டவரை பற்றின ஒரு முழுமையான அறிவு இல்லாத காலப்பகுதியில் அவர் அப்படியே நம்பி என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாம் வந்து தன்னுடைய பிரயாணங்களை தொடங்குறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா, எங்க போறோன்னு கூட அவருக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கார். அறியப்படாத தேவன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வந்து அந்த கடவுளை, அந்த ஆண்டவர், அந்த தேவனை முழுசா புரியல. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கை அதை எப்படி காமிச்சார்? விசுவாசமா வெளியே காமிச்சார். அப்ப ஆண்டவர் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து நிறைய நம்பிக்கைகள் கொடுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவஜனமே, நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் இதுதான் வித்தியாசம். அப்ப நம்பிக்கைன்றது நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும், வேற யாருமே கொடுக்கக்கூடாது. அப்ப அந்த நம்பிக்கைக்கு கைமாறா நாம என்ன காமிக்கணும்னா விசுவாசத்தை காமிக்கணும். இதுதான் ஆபிரகாம் செய்ய ஆரம்பிச்சார். அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா 75 வயசுல அங்க ஆரானை விட்டு அங்க போறான்னு சொல்லி பாக்குறோம். என்ன சொன்னாரு? உன்னுடைய வந்து ஜாதியை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுக்கு 75 வயசு இல்லையா? அப்ப நல்லாவே பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் எனக்கு இந்த டைம்ல எனக்கு குழந்தை கிடையாது. அப்ப குழந்தை பற்றக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளும் அந்த ஒரு தகுதியும் என்கிட்ட மாறிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் தகுதி இழந்துட்டார் ஆபிரகாம். ஆனாலும் என்ன பண்றாருன்னா நம்பி போறார். அப்படி யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நம்பி வாழ்க்கையில் ஆண்டவருக்காக விசுவாசத்தை காமிச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஆண்டவருக்காக போறாங்களோ அவங்களுக்கு வந்து விசுவாசத்துல சிறு குறைபாடுகள் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அப்படியே தூக்கி விடுவார் விசுவாசத்துல, இல்லையா? பாருங்க, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய நிலைமை குறித்து படிக்கும்போது பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊராகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். பாத்தீங்களா? இன்னும் எனக்கு வந்து குழந்தை பிறக்கல, என் வீட்டில் பிறந்த பிள்ளை வந்து எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன அந்த நம்பிக்கை மேல ஆண்டவருக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவர் மாற்றவே மாட்டார். காரணம் என்னன்னா அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரு கடவுளா இருக்கிறார், ஒரு ஆண்டவராக இருக்கிறார், இல்லையா? ஒரு தேவனா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அந்த விசுவாசத்துக்குள்ள வரும்போது ஆபிரகாம் கையை அப்படியே பிடிச்சிட்டு போய் வெளியே நிற்க வச்சு பேசுறார். என்ன பேசுறாருன்னா சில அடையாளங்களை காமிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததியா வரப்போறீங்க நம்பிக்கை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் மறுபடியும் கொடுக்கார். தொடர்ந்து படிக்கலாமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாம் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாத்தீங்களா? அப்ப கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். நீங்க ரோமன் 4ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லிப்பாரு. அது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி காமிச்சிருப்பாரு. பின்னாடி நம்ம படிக்கலாம் வசனங்கள்ல, இல்லையா? அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்துல எங்க தடுமாற்றம் வருதோ ஆண்டவர் மறுபடியும் நம்பிக்கையை கொடுத்திடப்படாருன்னா அவருடைய பாதைகளை கொண்டு போறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் உலகத்தினுடைய 2ஆம் பாகத்தை நம்ம ஏன் கவனிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய தெய்வீகமான திட்டம் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி. அந்த சந்ததி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது இந்த இடத்துல ஆபிரகாம் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த வாய்ப்புக்குள்ள தேவபக்தி சந்ததி வருமானது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. அதனால தான் தொடர்ந்து நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம், இல்லையா? அப்படி போகும்போது மறுபடியும் ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா அந்த விசுவாசத்தை வந்து உறுதிப்படுத்துறார். பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16 படிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். பாத்தீங்களா? ஸோ சாராளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பிள்ளை பெறக்கூடிய எல்லா வந்து கண்டிஷனும் போயிடுச்சு வெளியில. அப்படி இருந்து கூட என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சொன்னது மட்டும் அல்லாம சாராளையும் கூப்பிட்டு சாராளுக்காகவும் என்ன பண்றாரு ஆண்டவர் பேசுறார். இதுதான் வந்து நம்முடைய எபிரேயர்ல படிக்க முடியும். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஆபிரகாம் இன்னும் அதிகமான விசுவாசத்துக்கு என்ன பண்றாருன்னா கடந்து போறார். அப்படி போகும்போது ஆபிரகாமுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை என்ன பண்றாருன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 17-18. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகமுப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள்
தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக படைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு கொஞ்சம் தொய்வு அந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு கட்டாயமா ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையோட பேர் ஈசாக்கு அப்படின்னு என்ன பண்ணாருன்னா அவர் முன்னாடியே பேரை வர சொல்லிட்டார். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் குறைய விடவே இல்லை. என்னைக்கு டவுன் ஆகிற மாதிரி தெரியுதோ அன்னைக்கு மறுபடியும் லிஃப்ட் பண்றார், தூக்குறார். அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கும் கூட ஆண்டவரை விசுவாசி வாழ்க்கைகளை யார் யாரெல்லாம் முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டியது ஆண்டவருடைய ஒரு பொறுப்புல இருக்குது. அதனால ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்பிக்கைகளை மட்டும் வாங்கி நாம் முன்னாடி கடந்து போக வேண்டியது நம்முடைய கடமைன்றதை ஆபிரகாம் மூலமா சொல்லி காமிக்கிறார். அப்ப ஆபிரகாம் விசுவாசார் இல்லையா, அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி அவர் சொன்ன டைம்ல குறித்த நேரத்தில் கரெக்டா 100 வயசுல ஆபிரகாமுக்கு அந்த குழந்தை என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவர் கொடுத்தான்றதை படிக்க போறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் தொடர்ந்து படிங்க, 1ல படிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப கிளியரா உறுதியா ஆபிரகாம் கிட்ட கொடுத்த நம்பிக்கையை விசுவாசங்களை ஆபிரகாம் வெளியே காமிக்கும் போது அது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கீகரிக்கிறார். அப்போ 100 வயசுல கரெக்டா குறித்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அங்க ஒரு பிள்ளை பிறந்தது, ஈசாக்கு சொல்லி பெயர் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் விருந்துலாம் என்ன பண்றாருன்னா பண்றார். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு, இந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஒரு சந்தோஷத்தை நீங்க யோசிக்கும் போது அதுக்குள்ள கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைன்றதை நீங்க ஒத்துப்பீங்க. ஆனால் இந்த சந்தோஷத்துல பாத்தீங்கன்னா, இந்த சந்தோஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டிங் என்ன பண்ணிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த டெஸ்டிங்ல ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்ணாரு, எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த டெஸ்டிங்ல ஆபிரகாம் எப்படி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் அங்கீகரிப்பாரே தவிர இந்த பூமியில வேற யாரும் என்ன பண்ண மாட்டார்னா அங்கீகரிக்க மாட்டேன்றத அவருடைய திட்டத்தின் மூலமா நமக்கு சொல்லி காமிச்சுக்கான்றதையும் நம்ம புரிய வைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம இதை முடிக்க போறோம், நிறுத்த போறோம். என்ன பண்ண போறோம் சரி பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, இந்த சந்தோஷத்துல ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை டெஸ்டிங் வச்சிருக்கார். அந்த டெஸ்டிங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வரும். அதே நேரத்தில் ஒரு சங்கடம் வேதனைகள் வரும். இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் ஆபிரகாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. காரணம் என்னன்னா நாம அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்றதுதான் நம்முடைய ஆண்டவரோட விருப்பம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து இந்த காணொலியை கவனிக்கும்படியாக மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசிய
ரகசியமே வேதம். அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. மண்ணாலே உருவான மனிதன் மண்ணுக்கே திரும்பும் திட்டம் என்ன? மண்ணாலே உருவான மனிதன் மண்ணுக்கே திரும்பும் திட்டம் என்ன? பூமியை ஆள ஆசீர்வாதம் பெற்ற மனிதன் பூமியை ஆள ஆசீர்வாதம் பெற்ற மனிதன் மரணத்திற்குள் போகும் திட்டம் என்ன? மரணத்திற்குள் போகும் திட்டம் என்ன? அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. கைகளில் பேதம் ஒன்றல்லோ பின்மார்க்க பேதங்களின் திட்டம் என்ன? நம் கைகளில் பேதம் ஒன்றல்லோ பின்மார்க்க பேதங்களின் திட்டம் என்ன? இரவிலும் பகலிலும் தியானித்தும் தாவீதும் பரலோகம் போகாததே. இரவிலும் பகலிலும் தியானித்தும் தாவீதும் பரலோகம் போகாததே. தாவீதும் பரலோகம் போகாததே. தாவீதும் பரலோகம் போகாததே. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. மீட்பரின் திட்டம் ஒன்றுண்டு. மீட்கும் பொருளை உலகிற்கு கொடுத்திட மீட்பரின் திட்டம் ஒன்றுண்டு. மீட்கும் பொருளை உலகுக்கு கொடுத்திட பல வகை மரணங்கள் இருந்தும் சிலுவையில் மரித்திட காரணமே. பல வகை மரணங்கள் இருந்தும் அவர் சிலுவையில் மரித்திட காரணமே. இவைகளின் ஆழங்கள் அறிந்து கொள்ள இவைகளின் ஆழங்கள் அறிந்து கொள்ள
அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய.